லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு இடைக்கால நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துணை சூப்பரிண்டென்டென்ட் டாக்டர் சுரேஷ் பாபு இவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கடந்த 2018ஆம் ஆண்டு திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு வந்து இருப்பதாக கூறி மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி ரூபாய் 51 லட்சம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதில் 20 லட்சம் ரூபாயை நத்தம் அருகே வாங்கிய அவர் பின்னர் திண்டுக்கலுக்கு வந்து ரூபாய் 20 லட்சத்தை வாங்கிய போது திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்த அரசு டாக்டரிடம் லஞ்சம் வாங்கியதில் வேறு அதிகாரிகளுடன் தொடர்பு இருக்கிறதா என்பதை தொடர்ந்து அங்கித் திவாரியை வைத்து காவலில் வைத்து விசாரித்து தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே இந்த வழக்கில், குறிப்பாக இந்த லஞ்ச வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என அவர் தாக்கல் செய்த மனுக்களை விசாரணை நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே அவர் 2 மேல்முறையீடு மனுக்களை தாக்கல் செய்திருந்தார். அந்த மேல்முறையீடு மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், கே வி விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று அவர் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு தொடர்பாக பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருப்பதுடன் அவருக்கான இடைக்கால ஜாமீன் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது. நிபந்தனையாக அவர் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கலைக்கக்கூடாது என்றும் அவர் தமிழ்நாட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது, குறிப்பாக உச்சநீதிமன்றத்தின் அனுமதியின்றி அவர் வெளியே எங்கும் செல்லக்கூடாது என ஒரு நிபந்தனையும் விதித்துள்ளனர். இந்த குறிப்பாக லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்ட அங்கித் திவாரிக்கு தற்போது உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருப்பது மிக மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே இந்த லஞ்ச வழக்கை குறிப்பாக சிபிஐ விசாரிக்க கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு தொடர்பான விசாரணையை ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. இன்று மீண்டும் இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என அமலாக்கத்துறை தொடர்ந்து வலியுறுத்தியது. இருப்பினும் அவர்கள் சார்பில் விளக்கமனு தாக்கல் செய்ய தொடர்ந்து விளக்கமனு தாக்கல் செய்யும் வகையில் அங்கித் திவாரிக்கு எதிரான லஞ்ச வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ரிட் மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.